ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நான் ஒரு ஆளை பார்க்கறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். யாரை தெரியுமோ? பாபாவைத்தான் பார்க்கறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். என்ன நாள் பார்த்தவரை பாபா கோயிலுக்கு தான் நான் போகிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி மாட்டம் அது இதுண்டு இவ்வளோ நாளும் எனக்கு 7.5 சனி இருந்தது. எனக்கு இந்த மாதத்தோட 7.5 சனி முடியுதாமன்னு சொல்ல இப்போ ஆரியாக தொடங்கியிருக்கு 7.5 சனி. அம்மா சொன்னா இப்ப ஆரியாக தொடங்கி இருக்கா. ஆரியாடு தானே எங்களுக்கு வேலை செய்வான்ட்டு அப்ப முடியாத ஒழியவும் முடியாது மாறி மாறி ரெண்டு. சரி, அவருக்கா பாபாவை போய் பார்த்துட்டு வருவாமன்ட்டு நான் போயிட்டு இருக்கேன் கோயிலுக்கு தான். சாமானும் அங்க இருக்குது தமிழ் கடையில. சரி, அப்ப போயிட்டு வருவோம்ன்ட்டு போறோம். அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் லாஸ்டா போட்ட ஒரு வீடியோவுக்கு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தா, நீங்கள் வந்து உங்களோட யூகே டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, அதையெல்லாம் ஒரு அனுபவம் என்று சொல்கிறத விட அதெல்லாம் ஒரு சரித்திரம் என்று சொல்லணும்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் தியரி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமே பாஸ் பண்ணிட்டேன். அது ஈஸியாக இருந்தது. ஏன்னா அது வந்து என்ன அப்படியே மெனப்பாடம் பண்ணிட்டு போய் ஒப்பி விற்கிற மாதிரி தானே, அது பரவாயில்ல. ஆனால் ப்ராக்டிக்கல் எனக்கு நான் செகண்ட் டைம் தான் பாஸ் பண்ணினான். நான் மேனுவல் லைசன்ஸ் தான் எடுத்தினான். ஸ்ரீலங்காவில் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு தான் வந்தது. ஆனால் எனக்கு அங்கே எடுக்கும்போது எனக்கு உண்மையாகவே ஓட தெரியாது அவ்வளவு. இப்போ லைசன்ஸ் எடுத்துட்டு நான் எனக்கு கார் வடிவா ஓட தெரியாது. இப்ப அங்க வந்து நார்மலா கொஞ்சம் ஓட தெரிஞ்சா எடுத்துடலாம். அப்ப எடுத்து நான், ஆனா அவ்வளவு வடிவா ஓட தெரியாது. சரி என்னட்டு இங்க வந்துட்டேன். ஸ்ரீலங்காவில இருந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு வந்து நாங்க பிரான்ஸுக்கு நான் வந்தபடியா அங்க நான் அதை யூஸ் பண்ணிடல, அப்படியே விட்டாச்சு. பிறகு இங்க வரும்போது எனக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமெண்டு ஆயிட்டுது. பழகினா கொஞ்ச நாள் பழகினோடனே எனக்கு ஓகே, இப்ப என்ன சொல்றது, ஓகே ஓடுறேன் தானே, அப்ப சரி எக்ஸாமுக்கு புக் பண்ணுவோம்ன்ட்டு என்னட்ட பழக்கிறவர்கிட்ட சொன்னேன், நான் எக்ஸாமுக்கு புக் பண்ண போறேன்னு சொல்ல. அப்ப அவர் சொன்னார், அவர் வந்து என்ன ஜெஸ்ன்னு தான் கூப்பிடுறவர், சொன்னார் இல்ல ஜெஸ் நீ ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் போயிட்டு நீ எக்ஸாமுக்கு போடு அந்த மாதிரி சொன்னார். அப்ப எனக்கு ஏன் இவர் 2 கிளாஸ் 3 கிளாஸ் போக சொல்றாரு, நான் ஓடுறேன் தானே. அப்ப நாங்க சொன்னேன் இல்லையே நான் ஓடுறேன், நான் போட்டு பார்க்கவா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார் அப்ப நீ போட்டு பாக்குறேன்னா போட்டு பாருன்னு. சரி, நான் எக்ஸாமுக்கு போட்டுட்டு எங்களுக்கு முதலாவது எக்ஸாம்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தூர ஒரு கார் நிற்கும். அதுண்ட எங்களுக்கு வந்து கண் பார்வை தெரியுதா நல்ல வடிவான்றதுக்கு செக் பண்ணுவீனம். நீங்க அந்த நம்பர் பிளேட்ல இருக்கிற அந்த நம்பர் அந்த எழுத்த வாசிங்க. அப்ப அந்த நம்பர் பிளேட்ல இருக்கிற அந்த எழுத்து எண்ணுகளை வாசியங்கொண்டு சொல்லுவினோம் எங்களை கண் பார்வையை செக் பண்றதுக்கு. அதெல்லாம் முடிஞ்சோடனே காரை ஸ்டார்ட் பண்ணியாட்டு. எனக்கு எப்படி என்ன சொன்னா, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னம் எடுத்தேன் நான் நினைக்கிறேன். அதுல முதலாவது வந்து 45 நிமிஷம் கார் எக்ஸாம். அதுல வந்து முதல் கொஞ்ச நேரம் வந்து எனக்கு ஒரு வயசு பண்ண ஒரு ஆள் தான் வந்தவா, ஒரு லேடி ஒரு ஆள் தான் வந்தவா. அவ வந்து எப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு சொல்லுவாப்பா அதை இந்த வழியால போக சொல்லி, அதை நான் கரெக்டா போய் கொண்டிருக்கணும். அதுக்கு பிறகுதான் நவிகேஷன் போடுவா. அப்ப சரி ஓகேன்னுட்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமோ, காரை ஸ்டார்ட் பண்ணி 1 நிமிஷம் கூட ஒரு 1.5 நிமிஷம் இருக்கு நினைக்கிறேன். 1.5 நிமிஷத்துலயே நான் ஃபெயில் ஆகிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரோட். அது நான் ஒரு நாள் டெய்லி வந்து நான் பஸ் எடுக்கிறது வந்து அங்கதான் வேலைக்கு அதுல நின்று தான் பஸ் எடுக்கிறது, கடைகளுக்கு போறது வாரது எல்லாமே நடந்து ஒரு 10-15 தடவை நடந்து ஒரு ரோட் ஒன்றாது. அந்த ரோட்டால தான் போனேன். நார்மலா இங்க இப்ப எனக்கு பழக்கிறவர் வந்து எனக்கு வந்து இப்ப இந்த ஏரியாக்குள்ள எந்தெந்த இடத்துல எக்ஸாமினர் கூட்டிட்டு போவாரோ அந்த இடத்துக்கு எல்லாம் கூட்டி கொண்டு போய் சொல்லி தருவார், இந்த இடத்துல இப்படி என்னன்னு. ஆனா அவர் அதுக்கு கூட்டிட்டு போயில. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அது பக்கத்துல இருந்தது, அது வந்து ஒரு மெயின். அதை விட அவர் அதுக்கு பெருசா போறே இல்லைன்றபடி அவர் அந்த இதுக்கு கூட்டி கொண்டும் போயில்லை. அவருக்கு தெரியுமா எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்டே எனக்கு தெரியாம இருக்க போதேன்னு என்ன கூட்டி கொண்டு அது அளவா போனவா போய் அந்த ரோட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2ஆ பிரியுது.
அப்ப நான் கேட்கிறேன் என்ன பேசாம இருக்கிறான்னுட்டு கிட்ட ரோட்டு கிட்ட வந்துட்டேன். அப்ப நான் கேட்கிறேன், நான் இங்க என்ன செய்யணும், வெள்ளப்பக்கம் போகணுமா இடப்பக்கம் போகணுமான்னு கேட்க அவ சொன்னா இல்ல நீ தான் போகணுமெண்டு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிட்டது, ஓகே நான் மிஸ் பண்ணிட்டேன் ரோட் சைனு. ஏண்டா எனக்கு என்ன சொல்றது, அது அவ்வளவு பெருசா இருந்திருக்கு. நான் இவ்வளவு காலம் பாக்கல, அது எனக்கு அங்க ஃபெயில் பண்ணணும்னு இருந்திருக்கு. நான் பாக்கல, பார்த்தேன் 2 பக்கம் ரோட்டு விரியுது, வலப்பக்கம் இடப்பக்கம். வலப்பக்கம் தான் சரி ஓகே பாசிட்டிவா இருக்கு, இங்கால பக்கம் நெகட்டிவ் மாதிரி இருக்கு. சரி வலப்பக்கம் விட்டு காரே உடனே டப்பண்டு நாம இந்த ரோட்டால வந்து நாங்க இதுல பஸ் நிக்குதா டாக்ஸி நிக்குதா இங்கால பஸ் கார்கள் போனது பாத்துருக்க மாட்டேன். உடனே யோசிக்க மாட்டேன், ஏன்னா கிட்ட வந்துட்டு நான் எப்படியோ திருப்பி ஆக வரேன். டப்பண்டு உடனே வலப்பக்கம் விட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரிஞ்சிட்டது நான் செய்யலண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஃபுல்லாவே அந்த டைம் இது பஸ்ஸும் டாக்ஸி மட்டும்தான் அந்த ரோட்டுக்குள்ள போறது. ஏனென்னா அதுக்குள்ள ஒரு காருமே இல்லை. நான் விட்டோடனே ஃபுல்லா எல்லாம் டாக்ஸி பார்க் பண்ணிருக்கு, பஸ்ஸுகள் நிக்குது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு காரையும் காண இல்லை. எனக்கு தெரிஞ்சுட்டா அவன் ஒண்ணும் எனக்கு சொல்லி இல்லை. இதுல என்ன கொடுமைண்டா, நான் ஃபெயில் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிட்டது. ஆனா நான் 45 நிமிஷம் முன் நான் கார் ஓடினேன். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குமெண்டு. உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு நீங்க எக்ஸாம் எழுத வேணுமெண்டா எப்படி இருக்கு உங்களுக்கு. ஆனா எனக்கு 45 நிமிஷமும் நான் நினைச்சேன் ஓகே நான் ஃபெயில் பண்ணிட்டேன் தானே, என்ன கொண்டு விட்டுட்டு நீ ஃபெயில்னு சொல்லிட்டு விடுவா இல்லைன்னு. அவ ஃபுல்லா எல்லாம் முடிச்சுட்டு தான் நவிகேஷன் போட்டு என்ன ஓட விட்டு எல்லாமே முடிச்சுட்டு தான் கொண்டு போய் விட்டுட்டு தான் எல்லாம் சொன்னான். இப்படி இப்படி என்னென்ன நான் செய்தேன், நான் இப்ப நிறைய விஷயம் இப்ப நான் செஞ்ச சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாமே சொல்லி போட்டு ஓகே விட்டு இதண்டியாட்டு நான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த மெடிசனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடிச்சேன். நான் நினைக்கிறேன் இதனால மெடிசனுக்கு தான் அடிக்கிறது. என்னல ஒரு குணம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஸ் பண்ணினா உடனே சொல்லிடுவேன் நான் பாஸ் பண்ணிட்டேன் என்னண்டு. ஃபெயில் பண்ணி நான் என்னையுமா செய்வேன், நீங்க வந்து ஃப்ரீயா நிக்கிறீங்களா ப்ளீஸ் எனக்கு இருக்கா ஃப்ரீ ஆயிட்டு இருக்கா கால் பண்றீங்களா கதைக்கோணும்னு சொல்லுவேன் இவர்கிட்ட. என்னன்னா இவர் வந்து தஜித்தோரி நான் ஃபெயில் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே இவர் வந்து இல்ல ஜெஸ்டி நான் வெயிட் பண்ணு இப்ப நான் வேலையில நிக்கிறேன் அடிக்கிறேன்னு திருப்ப சொன்னாருன்னா எனக்கு கவலை ஆயிரும். ஏன் தப்பு இவர் வச்சுட்டார் அந்த இதுல. அப்ப சரி ஓகேன்னு போட்டு நான் அப்படி சொன்னோடனே இவருக்கு தெரிஞ்சிட்டது நான் ஃபெயில் பண்ணிட்டேன். ஏன்னா பாஸ் பண்ண உடனே சொல்லிடுவேன் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு. ஆனா இந்த மெடிசன் எப்படின்னா எனக்கு ஒரு அந்த கோர்லெக்ஸ் ரெட் பூல் எல்லாமே இந்த மெடிசன் தான் எனக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மெடிசன் உடனே சொல்லிச்சுது. எப்பயுமே அவர் அப்படித்தான் சொல்லுறது. சொன்னார் இல்ல இல்ல அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஜெசி, முதலாவது தடவை பாஸ் பண்றது அது பரவாயில்ல, இன்னொரு தடவை இப்ப உனக்கு தெரிஞ்சிட்டது தான் இப்படித்தான் இதுதான் எக்ஸாமினர் பார்க்க போறா இன்னதான் இப்ப உனக்கு தெரிஞ்சிட்டது தானே எக்ஸாம்டா இப்படிதான் இருக்கும் இந்த டிரைவிங் லைசன்ஸ் உனக்கு தெரிஞ்சிட்டு தானே இப்ப அடுத்த டைம் வந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு நீ போலாம் தானே, இதை நீ போய் பார்த்துட்டு வந்ததான் நினைச்சுக்கோள். ஓகே இப்படித்தான் இருக்கு பாத்துட்டு வந்தா நினைச்சுக்கொள்ளு. இந்த மெடிசன் எனக்கு இந்த மெடிசன் இப்ப சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது என்று சொன்னார். சரி பிறகு 2வது எக்ஸாம் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு பழக்கவர் சொல்றார் நீ கிணநாளா பழகிட்ட நீ எக்ஸாமுக்கு போடுண்டு. எனக்கு எக்ஸாமுக்கு போட பயமா கிடக்கு, அடுத்த டைம் நான் ஃபெயில் பண்ணிடுவேனோ அந்த மாதிரி என்னண்டு. நான் இல்ல நான் இன்னும் கொஞ்சம் பழகிட்டு நான் போடுறேன் என்ன அவர் சொன்னேன். இல்ல நீ ஓகே தான் நீ போடு அப்படி என்னண்டு. நான் 2வது தடவை எக்ஸாமுக்கு போட்டேன். அப்பீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசு போன ஒரு ஐயா தான் வந்தவர் வந்து எனக்கு ஓகே இப்ப ஓடிக்கொண்டிருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சுது ஓகே நான் சரியா ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஆனா இன்னொன்னு ஜட்ஜ் பண்ணிடலாம், அது நாங்க சரியா ஓடிட்டு இருக்கிறோம்னு நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா என் ஃப்ரெண்ட் அப்படித்தான் சொல்லுவா, தான் வந்தான் சரியா ஓடிட்டு இருக்கிறேன் எல்லாமே கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கேன்னு வந்து தண்டி போட்டு இறங்கும் போது சொன்னதான் ஃபெயில் ஏன்னு கேட்டா நிறைய நீங்க ஸ்லோவா போனீங்க நீங்க கண்ணாடி பாக்கலன்னு அந்த நிறைய சின்ன நான் சொல்லி 15 நான் நினைக்கிறேன் இந்த சின்ன பிள்ளைகள் ஏதோ 15 பிள்ளைகள் ஏதோ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சின்னனா. அப்ப அவ அப்படி அவ ஏதோ எடுத்து ஃபெயில்னு சொல்லிட்டு மாட்டான்னு. அதால இப்ப ஜட்ஜ் பண்ணிடலாம், அது என்னென்ன நோட் பண்ணி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியாதானே சரியான்னுட்டு. ஆனா பிறகு ஒரு மாதிரி வந்தோடனே அவர் சொன்னார் என்னன்னு நான் பாஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. என்னன்னா முதல் தடவை நான் ஃபெயில் பண்ணோன்னு வந்த உடனே அவ இல்ல இப்படி ஃபெயில் சொல்லி போட்டுதான் எல்லாம் பேப்பர் ஒர்க் எல்லாம் செய்தவா. இவர் வந்து நான் வந்து காரை நிப்பாட்டினா பிறகு செய்து கொண்டிருந்தவர் அந்த பேப்பர் ஒர்க்குகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். என்ன பழக்கிறவர் பார்த்துட்டு ஓகே ஆண்டு கேட்டா எனக்கு தெரிஞ்ச ஓகே ஆனா எனக்கு தெரியல அந்த சொல்ல பிறகு சொன்னேன் நீ பாஸ் பண்ணிட்டா ஓகேன்னுட்டு. மற்ற சின்ன நான் செஞ்சது இப்ப
இந்த இடத்துல இப்படி செய்ய வேணும், இந்த இடத்துல இப்படி செய்ய வேணும் கரெக்ட் பண்ணிட்டு விட்டார். ஆனா உண்மையா நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தது கூட எனக்கு பெருசா அவ்வளவு இல்லை. என்ன மனுஷன் அதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று செய்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு கார் ஒன்று எடுத்து போட்டு என்ன அடுத்த நாளே வேலைக்கு தனியா அந்த கார்ல பிடிச்சு அனுப்பி விட்டுட்டேன். ஒரு மஞ்சள் கலர், எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, எனக்கு அந்த டைம் மஞ்சள் கலர் சரியான விருப்பம். மஞ்சள் மஞ்சளா போட்டுக்கொண்டு சுத்தி கொண்டு திரிவேன். உடுப்பு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் கப்பிடுமே, இன்னும் ஒரே மஞ்சளோடய திரியிறேன் அந்த மாதிரி. அப்ப எனக்கு ஒரு மஞ்சள் கலர் மினி தானே, எனக்கு வேற மினி கூப்பர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கார் என்கிட்ட எடுத்து தந்தவர் எனக்கு. அது பாத்தீங்கன்னு சொன்னா மேனுவல். வேலை இடத்துக்கு போனா போகும்போது ஓரளவுக்கு போயாச்சு, ஏனெண்டா மெல்ல மெல்லமா ஏதோ உருட்டி கொண்டு போயிட்டேன் காரை. வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சு வாராக்கள் எல்லாம் அந்த டைம் தான் வருவினோம். அந்த டைம் விரிகிரும் காரு போய், அப்ப பின்னால உருளை வலிக்கிடுமேண்ட ஏத்தம் கார் உருளை வலிக்கிட்டுரும். பின்னால நிக்கிறவே இல்லை, எனக்கு கோன் அடிப்பீனா லைன்ல இவர் நிப்பார், எனக்கு கோன் அடிக்கணும். ஏன்னா இதுக்கு அடிக்கிறேன் என்ன, நான் போட் ஓட்டிய நான் நியூ டிரைவர் பின்னாலே பெருசா தான் ஒட்டியிருந்தேன் நான் டிப்பி போட். அதால பரவாயில்ல. ஆனா என்னண்டா உங்க கார் உருளுது. அப்படி நான் என்ன செய்வேன், நான் நார்மலா எப்படி காரை வச்சிருப்பேன்னு சொன்னா முன்னுக்கு இருக்கிற காருக்கும் எனக்கும் இடவெளியே கூட்டி தான் வச்சிருப்பேன். ஏன்னா இந்த கார் பின்னால கொஞ்சம் உருளை போயிட்டு நான் என்ன செய்வேன், கொஞ்சம் முன்னுக்கு எடுப்பேன் காரை. அந்த மாதிரி அப்படியே போய் கொண்டிருக்கிறேன் பின்னால உருளை. அப்பதான் ஜோதிச்சேன், சார் நான் பேசாம ஆட்டோமேட்டிக் இதை எடுத்திருக்கலாம், லைசன்ஸ் எடுத்திருக்கலாம், மேனுவல் காரையும் எடுத்து வேற பின்னால வேற உருளுது. ஆனா பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு கொஞ்ச நாள்ல ஒரு கிழமையில கை அப்படி அந்த கார் படிஞ்சிட்டுது கை. ஓகேன்னுட்டு அப்புறம் ஓகே ஆயிட்டுது கார். இப்ப ஓரளவுக்கு ஓகே. இப்ப என்ன அப்படியே கார் அது நல்லா இருந்தது. லைசன்ஸ் என்ன எல்லாரும் எடுக்கிற நல்லம் தானே. ஆனா என்னன்னா வார எக்ஸாமினரை பொறுத்தும் இருக்குது. சில பேர் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்ப்பினோம், சில பேர் ஓகே அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு பழக்கிறவர் அதைத்தான் சொல்லுவேன். நான் அவர்கிட்ட கேட்டவர் பழக்கிறவரை ஒன்று தான் சொல்லுவேன், ஜஸ்ட் நீ லைசன்ஸ் எடுத்துட்டு நீ எப்படி வேணுமென்றாலும் ஓடிக்கோள் காரை, நீ கண்ணாடி அதுக்கு பிறகு பார்க்கணுமென்று யாரும் பார்க்க ஆயினம். நீ இப்ப என்ன சொல்றது, சரியா இந்த கோட்டுகள்ல முட்டாம நடுவுல நீ இந்த கார் போயிட்டு இருக்கான்னு பாக்காயினம். ஆனா அந்த எக்ஸாம் அந்த கையில லைசன்ஸ் எடுக்கும் வரைக்கும் அது கண்டிப்பா நீ அதை ஃபாலோ பண்ண வேணுமெண்டு. அது மாதிரி தான் ஓகே ஒரு மாதிரி எடுத்தாச்சு. ஆனா லைசன்ஸ் எடுத்தது கூட எனக்கு ஒன்றுதான், என்னோட அப்பாவை இதுல இருத்தி வச்சுட்டு நான் கூட்டி கொண்டு போய் கார்ல அப்பாவை இதுல இருத்த வச்சு கார் ஓட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசை. எனக்கு அப்படி ஒரு ஆசை எனக்கு இல்ல. எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஊர்ல லைசன்ஸ் எடுத்தா அது நான் சொன்னதான் தான் எனக்கு அவ்வளவு ஓட தெரியாது அந்த மாதிரி என்னண்டு. அப்ப எங்கட அப்பாவை நான் கூட்டிட்டு போனேன் இல்ல. என்னண்டா எங்கட அப்பா பாத்தீங்கன்னா, எங்கட அப்பா வளர்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தானே எங்களை எல்லாரையும். எங்களுக்கு சின்ன வயசுல எங்கட அப்பா ஹிட்லர் மாதிரி தான் எங்கட அப்பாவை பார்த்தேன். ஏன்னா எங்கட அப்பா எல்லாத்துக்கும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டான அப்பா. சின்ன கலர் போட்டு வச்சா கூட எங்கட அப்பாவுக்கு பிடிக்காது, கலர் போட்டு வைக்க கூடாது, தாவணி என்ன இப்படித்தான் போடணும். எங்கட அப்பாட ரூல் புக் கொஞ்சம் இருக்குது. எப்படின்னா இது இப்ப பெரியாக்களை எதிர்த்து கதைக்க கூடாது, 4 பேர் இருந்தா அதுல இருக்கக்கூடாது, பெரியாக்கள் இருந்தா 4 பேர் இருந்தா இருக்கக்கூடாது. அப்பா இப்படித்தான் ஒரு பாப்பார், யாரும் வந்தாலாம் இந்த இப்படித்தான் பாப்பார், எல்லாரும் ரூம் உள்ள போயிட வேணும், இந்த ஆக்களுக்குள்ள இருக்கக்கூடாது, மெட்டது ஹர்ட் பண்ணி யாரையும் கதைக்க கூடாது, அந்த என்ன சொல்றா திருப்பி பிடிக்காட்டி கூட திருப்பி கதைக்கூடாது. அந்த மாதிரி நிறைய அச்சோ கடவுளே அந்த மாதிரி தானுங்கட அப்பாட இது. நான் அப்பேக்குள்ள A லெவல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் அந்த டைம் தெரியும் தானே, கண்டி நுவரேலியா அப்பேக்கு எல்லாம் டூர் கூட்டி கொண்டு போறதுதான் டீச்சர்ஸ் மேரோட. அப்பேக்குள்ள டீச்சர் சொல்லும் போதே நாங்க 13 பேர் காமர்ஸ் பட்சில் நாங்க 13 பேர் படிச்சோம் நாங்க. அப்ப இவளைகள் கேட்டாளுகள், நோ அப்பா விடுவார், நீ கேள் போய் என்ன. கண்டிப்பா விட மாட்டார், கேட்டுமே பிரயோசனம் இல்லை, அப்பா விட மாட்டார் என்னன்னு. இல்ல நீ போய் கேட்டுப்பாரு, ஒருக்கா ட்ரை பண்ணி பாரு, அப்பா சில விடலாமன்னு சொன்னேன். சரி ஓகே ஒருக்கா கேட்டு பாப்போமே, சரி தச்சு தவறி விட்டுட்டாருன்னா லக்தானி என்று போட்டு போய் கேட்டா
அப்பா கேட்டு முடிக்க முன்னமே சொல்லிடுவார், அங்க ஒரு தடவை ஒரு இடம் போயிடலாது அப்படி என்னண்டு. ஏன்னா அப்பா எங்கேயுமே தனியா விட்டது இல்லை. எங்க அம்மா விட்டு போறதுக்கு எத்தனையோ தடவை அழுது தண்டி தான் நான் கெஞ்சி தான் இந்த இதுகளுக்கே அம்மா விட்ட விடுறது. எங்க அப்பா அடிக்கடி ஒன்று தான் சொல்லுவார், என்ன கல்யாணத்துக்கு பிறகு மனுஷனோட எங்க வேணாலும் போய் கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. கல்யாணத்துக்கு முன்னம் வந்து அம்மா நான் இல்லாமலுக்கு தனியா நான் ஒரு தடையும் விட மாட்டேன் என்னண்டு. நாங்க கூட பரவாயில்ல, எங்கட தம்பியாக்களை யோசிச்சு பாருங்க. இப்ப வரைக்கும் எங்கட தம்பியாக்கள் டூருக்கு அப்பாட்ட கேட்டு ஐயோ என்ன டெஸ்ட் இல்லை அடிச்சு கேப்பீங்க, அக்கா அப்பா விடுறாரு இல்ல அக்கா இருக்கா சொல்லுங்க என்னையே விட மாட்டார் அப்பா, அவர் விட மாட்டார் என்னண்டு. அப்பா அப்படித்தான் சரியான ஸ்ட்ரிக்ட் உண்டு, எதுக்குமே விட மாட்டேன். எங்கட அப்பா ஓமண்டு ஜெய் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா படிப்பு சம்பந்தமா இது மட்டும்தான். அப்பா வந்து டியூஷனுக்கு போட்டுமாண்டா அதுகளுக்கு எல்லாமே ஒண்ணுமே கேட்க மாட்டார். ஓகே நல்ல டியூஷனா ஓகே போங்க, என்ன ஏதாச்சும் வேணுமாண்டா பள்ளிக்கூடமா சம்பந்தமாண்டா அது எல்லாமே. மற்றும்படி அப்பா இந்த என்ன சொல்றது இந்த மாதிரி உடுப்பு போடட்டுமாப்பானோ, அப்பா டூர் போடட்டுமாப்பானோ, எல்லாத்துக்குமே நோ தான். அப்பா சொல்ற ஒரே ஒரு ஓமன்ற ஒரு விஷயம், இந்த படிப்பு சம்பந்தமா என்ன கேட்டாலும் அதுக்கு மறுப்பே இருக்காது, ஃபுல்லா ஓம் 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 தான். மற்றும்படி அப்பா எல்லாத்துக்கும் நோ 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 தான். அந்த மாதிரி தான் எங்கட அப்பா எங்களை வளர்த்தது. எங்கட அப்பாவை கூட்டி கொண்டு போய் இதுல இருத்தி வச்சுட்டு அப்பாவை கூட்டி கொண்டு போகணுமெண்டு ஆசை. இப்ப கூட எனக்கு பயம், சில போட்டோக்கள் எல்லாம் நான் உடுப்பு ஏதாச்சும் சும்மா ஏதாச்சும் இப்ப இந்த கை இல்லாம அந்த ஏதாச்சும் கொண்டு போட்டா கூட எங்கட அப்பாவுக்கு எப்படியாச்சும் அந்த போட்டோ போயிடும். தனி அப்பாட போன் தான் எனக்கு வரும், என்ன போட்டுக்கேன் ஸ்லாட்ல எல்லாம். பிறகு அம்மா இல்ல அது சுதா வாங்கி கொடுத்துருக்கு அவ போட்டுக்கிறா, அது என்ன அம்மா ஏதாச்சும் சொல்றபடியா தான் அப்பா ஓகே. மற்றும்படி ஸ்லாட்ல எல்லாம் அப்பா என்னண்டு அப்பா உடனே இப்படியா இன்னும் வளர்த்துறான்னு அந்த லோஸ்லயே அவருக்கு பேரப்பா அப்பா போய் அந்த அதுக்குள்ள அப்பா அப்படி அதுல ஒரு வார்த்தை பிசாம கேட்பார். ஏதாச்சும் உண்டு இப்ப உடுப்பு வேண்டுண்டா யாராச்சும் பார்த்துட்டு சொன்னா அப்பா உடனே அப்படிதான் கேட்பாரு, இப்படியா நான் உன்ன வளர்த்தனான்ட்டு தான் எங்களை எல்லாரையும் அப்பா கேட்பாரு. ஏதாச்சும் நாங்க சின்னனா செய்யிட்டாலும் இந்த மாதிரி. அப்ப நீங்க அப்பா இப்படி ஆரியா வளர்ப்பீங்க, இப்படியா எப்படி வளர்ப்பீங்க ஆரியாவை? கண்டிப்பா அப்படி வளர்க்க மாட்டேன். அப்பா மாதிரி வளர்க்கிறது சுதந்திரமா தான் ஆரியா வளர்க்கிறது. நான் வந்து எங்க அப்பா மாதிரி தான் எங்கட ஆரியா வளர்க்கணும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் வீட்டுல. இதுல என்ன சொல்றது, அதான் நான் என் பிள்ளைய அப்படி வளர்க்கறது இல்ல. என் பிள்ளைய நான் சுதந்திரமா தான் வளர்க்கறது. இப்ப நீங்க கேட்டோன்னு எனக்கு ஒரு பியூர் படிச்ச ஒரு கவிதை ஒண்ணு ஞாபகம் வருது. என்ன சொல்றது, எனக்கு தெரிந்த காதல் என்பது அவளை அவளாக இருக்க விடுவதுதான். இதுதான் என் பிள்ளையாவே இருக்க விடுறதுதான். ஆனா நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுப்பேன், இதுக்கு இது கெட்டது, இது கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யணும் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஆனா முடிவு வந்து ஆரியாட்டு தான். உன்னோட அப்பா மணிக்கிட்டுல நான் வளர்க்கறது இல்ல. அது சரி, என்னோட அப்பா அப்படி இல்ல. அந்த டைம் வந்து அப்படித்தான் வளர்க்கணும். ஆனா இப்ப எல்லாம் அப்படி வளர்க்க கூடாது. புத்திசாலிகள் எங்களை விட இப்ப நான் எங்களை எல்லாரோட அடையாளமே எங்கட அப்பா மாதிரி தான் எங்களுக்கு. என்னண்டா எங்கட அப்பா அப்படித்தான் வளர்த்தது. அந்த எனக்கு எங்கட அப்பாவோட வளர்ப்பு தான் எனக்கு பிடிக்கும். இப்ப நாங்க சரியா வளர்ந்துக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்கட அப்பா நல்லா வளர்த்தவர், நாங்க இப்படி வளர்ந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்க என்னன்னு. ஆனா எங்கட அப்பா வந்து எனக்கு எங்கட அப்பாவோட வளர்ப்பு எனக்கு விருப்பம். எங்கட அப்பா மாதிரி தான் எனக்கு ஆரியா வளர்க்க எனக்கு விருப்பம். ஆனா இவர் விட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். என்ன நானும் ஆரியா போராடுறது அதுக்காடித்தான். அந்த மாதிரி அதுல இருந்து தப்புறதுக்கு தான் ஆரியா தெரியும். ஆனா இன்னொரு விஷயம், ஆனா அவர் நல்லா தான் வளர்த்தவர். அந்த வளர்ப்புக்காண்டி தான் கல்யாணமே கட்டினாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஓகே, நம்ம தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. நான் இருக்கும் போதே எனக்கு உங்களை எல்லாம் தெரியுமே, ரேஸ்மாமா அந்த பிள்ளைன்னு தான் தெரியும். சரி, அப்பா வளர்த்த மாதிரி நீங்க ஆரியா வளர்க்க ஆசைப்படுறது சரி, அதுக்கு ஆரியா ஓகே சொல்லணுமே. அது சரி, இதுல என்ன அவ ஓகே சொல்றதுக்கு இருக்கு? சொல்லித்தான் பாருங்க, அவட்ட போய் 2 ஸ்டிக்கர் போட்டு வைக்காத, தாவணிய போடு, இப்படி எல்லாம் சொல்லி கேட்டா அவன் பொலிசு கடிச்சு விட்டுருவா. தெரியுமா, கொடுமைப்படுத்துறாங்க வீட்டுல வச்சுட்டு. கண்டிப்பா செஞ்சாலும் சர்ப்ரைஸ் இல்லையா? சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, நானும் வந்து அதுல சாட்சி சொல்லி விட்டுருவோம் அப்படித்தான்.
பொலிசுக்கு தான் என்ன வீட்டை வச்சு கொடுமைப்படுத்துறா, தாய் கிழவி என்ன தாவணி போட்டு சொல்றா, என்ன பொட்டு வைக்க விடான்றா, கலர் போட்டு வைக்க விடான்றா. கலர் போட்டு வைக்காது, தாவணி போட்டு சொல்றா, பின்னி கட்டன்னு சொல்றா, என்ன சொல்றா. உனக்கு உங்க அப்பா சொன்ன ஒன்றையுமே ஆரியா போல போல அது சரி. ஃபாலோ பண்ணினா அவாக்கிட்ட எல்லாம் ஃபாலோ பண்ணாட்டி ஆறுக்குது இல்ல நட்டம். அப்படி சொல்லாது, அப்படி எல்லாம் பண்ணாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல எல்லாரும் கூட அப்படித்தான் வளர்த்தவே நினைக்கிறேன் நிறைய பேர். இதுக்கெல்லாம் பாக்குற சுதந்திரமா கூட சுதந்திரமா தான். அப்படி இல்ல அப்பா இப்ப சுதந்திரம் எங்கேயுமே தரையில்லையண்டு இல்ல. இப்ப என்ன சொல்றது, ஆனா கட்டுப்பாடு அவ்வளோ. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் கூட அப்படித்தான் கட்டுது. நார்மலா அப்படித்தான் எல்லாரும் மேக்சிமம் வந்து அப்படித்தான் நாங்க வளர்ந்தோம் நாங்க நினைக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் கூடிட்டு அவ்வளவுதான், மற்றபடி அப்படித்தான் கொஞ்சம் அதிகமாச்சு. ஆனா அவ்வளவு பாசம் எங்கட அப்பா. எங்கடப்பா சின்னல்ல எல்லாம் எங்களுக்கு நிகம் வெட்டி விடுறதுல இருந்து இரவு 12 மணிக்கு எல்லாம் வந்து இரவு 12 மணி வரைக்கும் எல்லாம் முடிச்சிருந்த எல்லாம் எங்களுக்கு உற போட்டு கொண்டிருப்பார். அந்த ஸ்டிக்கர் எல்லாம் வேண்டி ஒட்டி எங்களுக்கு உற போட்டு எல்லாம் தந்து அந்த மாதிரி எங்கட சின்னல்ல இருந்து எனக்கு ஞாபகம் தெரிகிற வரைக்கும் எங்கட ரிப்போர்ட் வந்து வேண்டது எங்கட அப்பா தான் எங்களுக்கு. உண்மையா எங்கட அம்மா மீட்டிங் எங்கட அப்பா தான் வருவார், ரிப்போர்ட் வந்து அப்பா தான் வாங்குவார். எதுவுமே அப்பா மிஸ் பண்ண மாட்டார், எல்லாத்துக்கும் வருவார். அம்மா வர்றவா தான் எப்பயாச்சும் அப்பா வலையில அந்த மாதிரி என்னத்தான் எங்கட அம்மா வருவா. ரிப்போர்ட் வேண்டதுல இருந்து இதன்றதுல இருந்து டீச்சர் சொல்ற கம்ப்ளைண்ட்டுக்கு அடி விழுகிறதுல இருந்து எல்லாமே எங்க அப்பா தானே. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க போடும் போது அப்ப ஒரு சம்பவம் இருக்கு. உங்களோட அம்மா வீடியோ பார்த்துட்டு இப்ப ஒரு சண்டை இருக்குது. அப்படி இல்ல, ஏன்னுட்டு அதைத்தான் நான் சொல்றேன். எங்க அம்மா பாசமங்க இல்ல, ஆனா எங்க அம்மாவோட பாசத்தை விடவே எங்கட அப்பா எப்படின்னா அவ்வளவு அந்த என்ன சொல்றது, எங்க அம்மா எல்லாம் நிக்கல அதுங்க அப்பாவுக்கு முன்னாடி அந்த மாதிரி. ஏன்னா எங்கட அப்பா ஒரு வேற லெவல் அந்த மாதிரி. இவருக்கே மனுஷனுக்கே நான் அடிக்கடி சொல்றேன், நான் மனுஷன் கொஞ்சம் கோபம் படுறது. எங்கட அப்பாவை தான் எனக்கு இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்டா எனக்கு எங்கட அப்பாவை தான் பிடிக்கும். எனக்கு முதல் கோபம் பாருது, இப்ப கோபம் பாருங்க. என்ன இந்த பிள்ளைக்கு இந்த உலகத்திலேயே என்னதான் பிடிக்கும், இந்த உலகத்துல இந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் போது உங்களுக்கு உங்களோட அப்பா பிடிக்கிறது ஆச்சரியம் தானே. அதுதான் ஃபுல்லா வந்தோடனே எனக்கு அது புரியுது. அப்பா இனி பாபா கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு பாபாவை அப்படியே கொஞ்சம் கடையில சாமான் எல்லாம் வாங்கிட்டு நிறைய வேற சரியான இப்படி கொஞ்சம் எடுத்து போட்டு அதை இப்படி கலக்க கூட கூடாது, ஆத்தம் என்ன ஆத்தினா தான் நல்லா இருக்கு. ஆனா இங்க வச்சு ஆத்த முடியாது. இங்க பாருங்க என்ன வாங்கி கொண்டு வந்திருக்கேன். ஆரியாவுக்கு மீன் தான் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். நான் இப்ப என்ன செய்ய போறேன்னாவே நல்ல வடிவா கிளீன் பண்ணி வெட்டி தந்துட்டினம். இங்க பாருங்க இப்படியே கட்டி கட்டி வச்சுட்டா எனக்கு ஈஸி. அதை இப்போ தனித்தனியாக கட்டி ஃப்ரீசர் பேக்கில் வச்சுட்டு மற்ற எங்களுக்கும் கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்தது மீன்கள் அந்த மாதிரி எல்லாம் வச்சு போட்டு எல்லாம் அடைய முடிஞ்சது. என்ன தனித்தனியாக கட்டி வச்சா எனக்கு ஈஸி மாதிரி ஆரியாவுக்கு அடிக்கடி வாங்கில அதுதான் அவாக்கு மீன் போய். அப்போ இப்போ போகிற டைம் என்ன செய்யறானுண்டா முழு மீனை எடுத்து கொடுத்தா அவன் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி தருவினோம். நாங்கள் சொல்கிற அளவுக்கு நல்ல வடிவாக வெட்டி தருவினோம். அப்போ நான் கொண்டு வந்து அவாக்கு எவ்வளவு தேவையோ அதை அந்த ஃப்ரீசர் பேக்கில் போட்டு கட்டி வச்சிருவேன். பிறகு அடுத்த நாள் சொதிக்கெடுக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து அது இப்போ என்ன நாங்கள் பெருசாக சாப்பிட்றீல்ல ஆரியாவுக்கு வைக்கிற சொதி அவாக்கு ஒரு மிளகாய் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கு, ஒரு மிளகாய் அந்த மாதிரி பச்சை மிளகாயல்
அப்ப இவரும் சாப்பிட மாட்டார், அப்படியே கிடக்கும். அதாலே அவாக்கு அளவாவே சமைச்சு போட்டு விடுறது. ஒரு இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாபா கோயில்ல வந்து ஒரு தம்பி ஒரு ஆள் வந்தாரு. தம்பி ஒரு ஆள் வந்துட்டு திடீரெண்டு வந்துட்டு நீங்க விருந்து அந்த அவதானே கேட்டா நான் சொன்னோம்ண்டு. ஏன்னா இது வரைக்குமே இந்த விருந்து என்ற பேர் ரெண்டு யாருமே வந்து காய்ச்சல், ஏன்னா என்ன இருக்கிறதே 4 பேர் தான். எனக்கு என்ன சொல்றது, திடீரெண்டு நீங்க விருந்து தானே, எனக்கு சரியான ஹாப்பி ஆயிட்டு அச்சோ அப்படின்னுட்டு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வெக்கமாவா கொஞ்சம் திடீரெண்டு வந்து விருந்து கேட்டோட. ஆனா அவர் நல்லபடியா தமிழ் இங்கத்தே பிள்ளை தான், பிறந்து இங்க வளர்ந்த பிள்ளை தான் நினைக்கிறேன். கதையை பார்த்தேன்னு. ஆனா நல்ல வடிவா தமிழ் வந்து காய்ச்சி நீங்க விருந்து தானே அம்மா பாக்குறவா அப்படின்னு சொன்னார். என்னட்டு உண்மையா ஹாப்பியா இருந்தது. பாபா கோயில்ல போக முதலா இப்படி சொல்லியிருக்கு நீங்க விருந்து அந்த அவாவாண்டு கேட்டது வந்து இந்த தம்பி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. ஹாப்பியா இருந்தது. ஆரியாவுக்கிட்ட ஆரியா அப்படி இருக்கிறா என்னன்னு எனக்கு ஹாப்பியா இருந்தது வந்து கேட்டேன். அங்க ஆரியா நித்திரியா தான் வந்து சொன்னார். ஆரியா தானே ஹரியாண்டு தானே ஹரியாண்டி போட்டு போய் தட்டிதான் நித்திரேன். ஆனா பேர் கூட கேட்கல, என்ன பேர் அவட்டேன்னு கூட கேட்கல. என்ன அந்த திடீர்னு கோயிலையும் கொஞ்சம் அப்படியே கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்க பார்க் பண்ணிட்டு போன காரை கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு கொஞ்சம் நேரம் தான் பண்ணாச்சு. அது பேரை கூட கேட்க வரந்தாச்சு. ஆனா சந்தோஷமா இருந்தது. ஓகே என்ன சொல்றது, அதை விட பாக்குறது ஓகே தான். ஆனா இப்ப நானே நிறைய யூடியூப் சேனல் பாக்குறது, ஆனா அந்த வந்து சொல்லுறதுக்கு நீங்க கதைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு மனசு வேணும். இப்ப அவையோட வந்து இப்ப நீங்க இப்ப அது இப்ப ஃபேமஸ் ஆனாக்கலனாலும் பரவாயில்ல, ஓகே நம்மள ராக்கலாம் மதிச்சு அந்த கதைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு மனசு வேணும். வேண்டாம் சொன்னார் அம்மா அம்மாவுக்கு உங்களை பிடிக்கும், அம்மா வந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது. இல்ல நம்மளே ஒரு ஆக்கலாம் மதிச்சு வந்து அந்த தம்பி ஒரு கதைக்கிறது. ஆனா இன்னொன்று அதுதான் நான் இவர்கிட்ட சொன்னேன். ஓகே அவர் வந்து தனியா வந்து கோயிலுக்கு வந்து இருந்துட்டு பாபா கும்பிட்டுட்டு எல்லாம் போறாரு. எனக்கு உண்மையா நம்ம அடிக்கடி விட்டாதான் ஆரியாலாம் வளர்ந்தா இப்படி இருக்குமா அப்படின்னு நான் அடிக்கடி கேட்கறது. கோயில் அப்படின்னு ஹாப்பியா இருந்தது. இன்னைக்கு போயிட்டு இப்படியே பிறகு போயிட்டு போய் ஒரு அப்பமும் சாப்பிட்டு ஒரு மசாலா டீயும் குடிச்சு மெடிசன் கொத்து ரொட்டியும் கட்டி கொண்டு வந்தது. எனக்கா பிள்ளை எளிமையா பசிக்கு வந்துட்டு கட்டி கொண்டு வந்தேன். ஓகே என்னட்டு அப்படியே என்னைக்கு ஃபுல்லு ஃபுல்லா போயிட்டுது, இப்படியே இதோடய போயிட்டுது. ஆரியாவையும் இருக்கா குளிச்ச வாத்தி போட்டு இனி கொஞ்சம் நைட்டுக்கு அவாக்கு எதுவும் செய்ய வேணும். பிள்ளைக்கு மத்தியானமும் மீனண்டா வடிவா சாப்பிடல. அதால வாக்கு நைட்டுக்கு எதுவும் அம்மா செய்து தாருன்னு வாக்கு இனி சமைச்சதும் கொடுக்க. சரி ஓகே பாய்.